ஹலோ எவ்ரிவன். ஸோ எனக்கு எதை பற்றி பார்ப்போம் சார். நாங்கள் வந்து நீட் முடிச்சுட்டு சார், நான் எனக்கு எம்பிபிஎஸ் பண்ணணும். ஸோ அதான் என்னோட ட்ரீம். ஆனால் எங்ககிட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது சார். ஸோ உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் நீங்கள் இங்கே வந்து ஒரு இந்தியாவோட ஒரு நர்சிங் படிக்கிற பட்ஜெட்டில் நாங்கள் அப்ரோட் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாங்க. ஸோ அதுக்கான கைடன்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து எம்பிபிஎஸ் பண்ணோம், லோ பட்ஜெட்டில் பண்ணோம், எங்ககிட்ட வந்து நிறைய பட்ஜெட்ன்றப்ப நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஆப்ஷனாக ஒரு அப்ரோட் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ரோட நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. நிறைய கண்ட்ரிஸில் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கான எம்பிபிஎஸ் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செமஸ்டருக்கு 1.5 lakhs ஃபீஸ்லேயே கூட உங்களுக்கு வந்து அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் நீங்கள் படிக்கலாம். இன்னமும் லோ பட்ஜெட்லேயும் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்க சேம் ஃபெசிலிட்டிஸ் லெவலுக்கே அப்ராடில் இருக்க காலேஜஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்ராட் பண்ணணும் ஒரு ட்ரீம் இருக்குது. என்ன மாதிரி பண்ணணும், என்ன கண்ட்ரி சூஸ் பண்ணணும், அது என்எம்சி நாம்ஸ் பிரகாரம் இருக்கா, ஸோ என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு A to Z அப்டேட்ஸ் கொடுக்குறோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி விசா ப்ராசஸ் பண்ணுறது, என்ன மாதிரி காலேஜ் சூஸ் பண்ணுறது, எல்லாமே அப்ராடுக்கான அட்மிஷன்ஸ்க்கு நம்ம உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிவன்.